ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து வெளியாயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஷாக் தான். முத்துக்குமரன் இல்லை நாமினேஷனில். ஏன்னா எப்போவுமே நாமினேஷனில் இருந்த நாமினேஷன் ஓட்டிங் ஒரு ஹேபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வேண்டிய கண்டஸ்டன்ஸ் வந்து ஓட்டிங்கில் வரணும், வந்தால் தான் நம்ம ஓட் பண்ணிகிட்டே இருப்போம், அப்போ தான் கரெக்டாக ஓட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து முத்துக்குமரனும் தீபக்கும் வரணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா 2 பேருமே வந்தால் எப்படி இந்த வாட்டி, ஏன்னா தீபக் வந்து கொஞ்சம் நல்லா க்ரோ ஆயிருக்காரு. ஸோ 2 பேரோட ஓட் ஷேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் ரொம்ப ஆசையோடு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேருமே ஓட்டிங்கில் நாமினேஷனில் வரல. அப்போ யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா கேங்கில் ஜெஃப்ரி தவிர சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான் 3 பேருமே நாமினேட் ஆயிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக யார் நாமினேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷிகாவும் விஷாலும் நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ நான் வந்து பேராக சொல்கிறேன். தர்ஷிகாவும் விஷாலும் நாமினேட் ஆயிருக்காங்க. கோவா கேங்கில் வந்து சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான் நாமினேட் ஆயிருக்காங்க. அப்புறம் நம்ம பவித்ரா நாமினேட் ஆயிருக்காங்க, அன்ஷிதா நாமினேட் ஆயிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே. ஸோ பவித்ராவும் அன்ஷிதாவும் நாமினேட் ஆயிருக்காங்க. அடுத்ததான் நம்ம அருணும் சத்யாவும் நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சத்யாவும் அன்ஷிதாவும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் லீஸ்ட் ஓட்டிங்கில் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்குள்ளாடி இந்த வீக்கில் அன்ஷிதா ஏதாவது சம்பவம் பண்ணாங்க, ரயான் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அன்ஷிதாவோட பிளேஸை ரயானை ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா சத்யாவும் ரயானும் தான் சத்யாவும் அன்ஷிதாவும் தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.